வெல்கம் டு வஸ்ரா கிராஃப்ட். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஆரோக்கியமான ஒரு அல்வா ரெசிபி தான். வெயில் காலம் தொடங்கியாச்சு. இந்த டைமில் தான் தர்பூசணி விலை குறைவாக கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் இதை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தர்பூசணி வாங்கினோம்னா அந்த சிவப்பாக இருக்கிற அந்த இனிப்பு பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு தோலை கீழே போட்டுருவோம். ஆனால் அந்த மாதிரி கீழே போடாமல் அந்த தோல் வெள்ளை பகுதியை வச்சு இன்றைக்கி ஒரு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தர்பூசை நிறைய சிவப்பு பகுதியில் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த பச்சை கலர் தோலை மட்டும் நீக்கிடுங்க. ஒரு கத்தி இல்லைன்னா பீலர் வச்சு மேலாப்பில் அந்த பச்சை கலர் தோலை மட்டும் நீக்கிக்குங்க. நீக்கிட்டு இது ஒரு கிரேட்டர் வச்சு கேரட் துருவோம் இல்லையா, அதில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சிவப்பு பகுதி சேர்த்து எடுத்துருக்கனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக தெரியுது. இதை ஒரு துணியில் போட்டு நல்லா வடிகட்டிக்குங்க. நல்லா பிழிஞ்சிட்டுனா நம்மளுக்கு தேவைப்படுறது அந்த சக்கை மட்டும்தான் தேவை, தண்ணி தேவையில்லை. நீங்கள் ஃபில்டரில் பண்ணுறதை விட இந்த மாதிரி துணியில் போட்டு பிழிஞ்சிங்கன்னா நல்லா பிழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. அந்த மீதம் இருக்கிற தண்ணியும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ அல்வா பண்ணுறதுக்கு தெம்பு வேணும் இல்லையா, அதனால் நம்ம ஒரு ஜூஸாக போட்டு குடிச்சிக்கலாம். கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். தேவையான அளவு சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. தர்பூசணியில் அந்த சிவப்பு பகுதியை விட வெள்ளை பகுதியில் தான் சத்துக்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இனிமேல் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ அல்வா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ துருள் ஒரு 3/4 கப் அளவுக்கு கிடச்சிருக்கு. இதை ஒரு பேனில் போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் வதக்கும் போதே கொஞ்சம் வெந்துடும். இது கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வாசனையாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கும். 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்குங்க. இது கேரட் அல்வா மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. மூடி போட்டு ஒரு நிமிஷம் போல் நீங்கள் திறந்து கூட நீங்கள் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மூடும்போது அந்த தண்ணி நீராவியும் அதில் பட்டு அது கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இப்போ கொஞ்சம் வெந்திருக்குது. இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு இப்போ எப்படி இருக்குன்ட்டு அந்த பாலோடு சேர்ந்து ஊறி போய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தவுடனே கேசரி பவுட்ரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. கொஞ்சம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் போல் வச்சிங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அந்த சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த அல்வா மற்ற அல்வாவோட கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்ட்டு. நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பூன் நெய் தான் விட்டோம். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்துருக்கேன். இது கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஊற்றின நெய் நல்லா பிரிஞ்சு வரணும் சேர்ந்து. பாருங்கள் இந்த மாதிரி நெய் ஓரமாக பிரிஞ்சு வந்தோடனே இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டான இந்த அல்வாவை ரெசிப்பியை கண்டிப்பாக இந்த சீசன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப குழந்தைங்க கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.